இப்போ விஜயும் சீமான் அவர்களும் கூட்டணி வச்சாச்சு. முதலமைச்சரா யார் வருவா? சீமானா விஜயா? என்ன கேட்ட நான் என்ன சொல்றது? கூட்டணி வைக்க ரெடின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாருல்ல, யார் சிஎம் ஆவாங்கன்றதையும் அவரே சொல்லு. இப்ப ஜூன் 4 எப்படி தெரிஞ்சிருமோ யார் பிரதமர்னு. அதே மாதிரி 2026 நிறைய திருப்பங்கள் அரசியல்ல வந்து அது குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்கும். இந்த 2 வருஷம் is going to be monumental. அதானி வந்து is talking to ராகுல் அப்படின்ட்டு. மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு தெரிஞ்ச உடனே காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இட் இஸ் a state. அவங்க எல்லாருமே கார்பரேட்காக உழைக்கும் கைக்கூலிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இன்னைக்கு மக்கள் வந்து கண்டதை கேட்கறத விட்டுட்டு நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? இப்போ கன்னியாகுமரியே காணாம போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு இப்ப வர்ற மழையில வந்து வட சென்னையும் தென் சென்னையும் ரொம்ப அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கண்டினியூஸா வந்து திமுக ஆட்சியில நடக்கிறது வந்து இந்த நில ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஏன்பா கூவம் இருக்கு இல்லையா, கூவத்தையே பாதி க்ளோஸ் பண்ணிட்டு அங்க கடைங்க போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றது? இப்போ விஜயும் சீமான் அவர்களும் கூட்டணி வச்சாச்சு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, 2026 தேர்தல்ல போட்டியிடுறாங்க, 2 பேரும் ஜெயிச்சிடுறாங்க கூட்டணியில. முதலமைச்சரா யார் வருவா? சீமானா விஜயா? அது அவங்கதான் சொல்லணும். என்ன கேட்ட நான் என்ன சொல்றது? அதிமுக பிஜேபி இருந்தது முன்னாடி. அப்ப வந்து அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ல ஆப்வியஸா தெரிஞ்சது எடப்பாடி தான் வந்துட்டு சிஎம் ஆவாரு அந்த கூட்டணி ஜெயிச்சா. இப்ப இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஆளுமை நிறைந்தவர்கள் தான். சீமான் சார் வந்து சீனியர் பாலிடிக்ஸ்லயும் சீனியர், சினிமாவிலும் சினிமா. விஜய்க்கு வந்து அதுக்கேத்த ரசிகர் படை எல்லாமே இருக்கு. சோ 2 பேருமே சிறந்த ஆளுமைகளா வரும்போது யார் சிஎம் கேண்டிடேட் ஆவான்ற அந்த கேள்வி இருக்கும். இப்ப இந்தியா கூட்டணியில பிரதமருக்கு வேட்பாளர் யார்? கூட்டணி வைக்க ரெடின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாருல்ல, யார் சிஎம் ஆவாங்கன்றதையும் அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் காத்திருக்கும். 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சொல்லித்தானே ஆகணும். எல்லாத்துக்குமே வந்து இப்ப ஜூன் 4 எப்படி தெரிஞ்சிருமோ யார் பிரதமர்னு. அதே மாதிரி 2026 நிறைய திருப்பங்கள் அரசியல்ல வந்து அது குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்கும். இந்த 2 வருஷம் is going to be monumental. அதாவது தமிழர்கள் வந்து விழிக்கணும். நான் சொன்னது காரணம் அதுதான். சரி தவறு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணுங்கிறது காரணம் அதுதான். இப்போ நம்ம விழிப்படையில அப்படின்னா இவருங்க இப்போ நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டோம்ல, அதானி வந்து டாக்கிங் டு ராகுல் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இவர் மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேர் ஏதோ டீல் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இட் இஸ் a state. அவங்க எல்லாருமே கார்பரேட்காக உழைக்கும் கைக்கூலிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரசியல் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இதை நம்ம தெளிவா யோசிச்சுக்கணும். யார தேர்ந்தெடுத்தா எது வந்து முன்னணி பெறும் அப்படின்ட்டு. இன்னைக்கு மக்கள் வந்து கண்டதை கேட்கறத விட்டுட்டு என்ன கேட்கணும்? அவர் அண்ணன் நாம் தமிழர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு? கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி மருத்துவம், இன்னொன்னு என்னது, தண்ணி இலவசம். ஓகேவா? அப்போ இது வந்து ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கொடுப்பாருன்றத சொல்லணும். இல்ல தெரிஞ்சிடும். ஓகேப்பா, தெரிஞ்சிடறதுக்கு முன்னாடியே எப்படி இப்ப நம்ம நீட்டுக்கு வந்து எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார்ல, கடைசியில வந்து he was not able to implement இல்லையா? அதே மாதிரி நம்மளும் புஸ்வானம் ஆயிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு இன்னைக்கு தேவையானது வந்து அடிப்படையா ஓகே நான் இலவச கல்வி கொடுப்பேன்னா எப்படி தரமான கல்வி கொடுப்பீங்கன்றதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும்.
ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வின் பண்ற வெற்றியாளர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து அரசாங்க கல்லூரியிலயும் அரசாங்க பள்ளிக்கூடத்திலயும் தான் போய் சேர்க்கணும். அது இட்ஸ் அ கண்டிஷன். எழுதி சைன் போட்டு வாங்கின பிறகுதான் அவங்களுக்கு கேண்டிடேட்ஸியே கொடுப்பாங்க. நாம் தமிழ்ல இது ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே, அப்போ அவங்க வந்து இதை வெளிப்படுத்தணும், மக்களுக்கு போய் இது சேரணும். இது இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் இப்ப உங்களுக்கு தெரியுமா அது? உங்களுக்கு தெரியுமா அது? தெரியாது. அப்போ அதான் இப்ப மீடியால இருக்க உங்களுக்கே தெரியல அப்படின்னா சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீர் இலவசம்னா எப்படி நீர் இலவசமா கொடுப்பீங்க? அதையும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து அந்த மேனிஃபெஸ்டோல பிராக்டிக்கலா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நாம் தமிழர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அதே மாதிரி பூத் ஏஜென்ட்ஸ் ரெடி பண்ணணும். பூத் ஏஜென்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கான வேலைகள் என்னென்னவோ இப்ப நானே வந்து ஒரு சின்ன ஒரு 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 ஒருத்தரோட சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது அந்த கான்ஸ்டிடியூவன்சில மக்களோட இணைஞ்சு பண்றதுக்கான ஒரு சில வேலைகள் பண்றதுக்கு நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஐ கேனாட் ஸ்பீக் அபவுட் இட். பட் அதாவது தனித்தனியாவும் நம்ம முயற்சி எடுக்கணும், கட்சியாவும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வரேன். சோ இதுதான் வந்து நாளைக்கு டிட்டர்மின் பண்ணும். இப்ப நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து இப்ப கன்னியாகுமரியே காணாம போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு இப்ப வர்ற மழையில வந்து வட சென்னையும் தென் சென்னையும் ரொம்ப அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அடி வாங்கும்? அப்படி அடி வாங்காம இருக்கிறதுக்கு இந்த அரசியல் என்ன பண்ணும், ஆட்சி என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து பேசணும். அப்ப இதே மாதிரி பல இடங்கள்ல காவிரி தண்ணி எப்படி கொண்டு வருவீங்க? அதுக்குமே அவர் சொல்லியிருக்காரு, காவிரி தண்ணி வரலன்னா இங்க இருந்து மின்சாரம் வந்து தடைப்படும் அப்படின்ட்டு. இது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேம், இது கேள்விப்பட்டோம். ஆமா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையோட தீர்வு என்ன? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் இட்? வெறும் பிரச்சனை நாங்க வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா பத்தாது. யூ ஹாவ் டு கிவ் த மேப், ப்ளூ பிரிண்ட் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இப்போ அதாவது அப்போ வந்து இந்த சோசியல் மீடியா இல்லாத நேரம் ஒரு பேப்பரை பார்த்துதான் வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரேடியோவை கேட்டுதான் வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னைக்கு இருக்கிற அந்த டைவர்ஸ் வே ஆஃப் கிவிங் அந்த கண்டென்ட்டை கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டி வந்து அப்போ கிடையாது. பட் இப்போ வந்து நிறைய இருக்கு. அப்படிங்கிற போது உங்களுடைய அரசியலை வந்து சரியா எடுத்துட்டு போகணும். இப்போ விஜய் வந்து கூட்டணி அப்படின்னா he will be instrumental in taking it to the people. அதனால இருக்கலாம். ஆனா அவர் எனக்கு என்னன்னா அவர் ஒரு நேர்மையான ஒரு பார்வையோட வரணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் என்ன 2026ல இருந்து ஒரு நல்ல பதில் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிரும். மேம் இப்போ இந்த 3 வருஷமா வந்து அதிமுக பீரியட், திமுக ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறை குறைகள் இருக்கு. அது நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸா வந்து திமுக ஆட்சியில நடக்கிறது வந்து இந்த நில ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷம் 40 வருஷம் பல தலைமுறைகளா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை அங்க இருந்து காலி பண்ண வைக்கிறதா இப்போ ஒரு திருவேற்காடா இருக்கட்டும், இல்ல அதை சுத்தின இடங்கள்ல எல்லாம் வந்து இப்ப அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஏன்பா கூவம் இருக்கு இல்லையா, கூவத்தையே பாதி க்ளோஸ் பண்ணிட்டு அங்க கடைங்க போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றது? ஆக்சுவலி மழை பெஞ்சா தண்ணி போக மாட்டேங்குது, கூவத்தை வந்து தூர்வாருவாங்கன்னு பார்த்தா அவங்களே அங்க வந்து கூவம்ங்கிறது வந்து மழை தண்ணி போறதுக்கு கூவம் கிடையாது, அது ஒரு ஆறு. ஆறு நீர்நிலைகள் இருக்கும்போது, ஆறு நீர்நிலைகள் இருந்தாதான் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். உங்களுக்கு நிலத்தடி தண்ணீர் இல்லைன்னா எப்படி நிக்கும்? இன்னைக்கு வந்து கூவம்னா மழைக்கு மட்டும்தாங்கிற மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு இல்ல உங்களுக்கு. ரொம்ப வருஷமா தலைமுறைகளை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை காலி பண்ண வைக்கிறதும், யானை வழித்தடத்தை அமைக்க போறோம். ஆக்சுவலி யானை வழித்தடம் அமைக்க போறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். வனவிலங்குகளுக்கு அது வந்து ஒரு சொல்றது அதை வந்து மீட்டெடுக்கிற ஒரு வேலையா இருக்கும். ஆனா அங்க இருக்கிற மலைகள்ல இருக்கிற பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரமுமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சீமான் அவர்களும் வந்து அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மெயினா இந்த பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்களை பாதிக்கக்கூடிய 2-3 திட்டங்களை இப்ப கொண்டு வந்திருக்காங்க திமுக அரசு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இல்ல அவங்க அவங்க இப்போ உள்ள திட்டங்கள் இல்ல, எப்பவுமே வந்து பாழடிக்கும் திட்டங்கள் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. See, they don't bother. அவங்களுக்கு அவங்களுக்கு கவலை கிடையாது. எப்படியோ மக்களுக்கு வேற போக்கிடம் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி அராஜகம் அதெல்லாம் நம்ம கண்கூடா பாத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறோன்றது இல்ல. அந்த வேதனை இருக்கிறதுனால தான் தமிழ் தேசியத்தை இறுக புடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தமிழ் தேசிய தளத்தையும் நம்ம வந்து சில சமயம் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து நாம் தமிழரை சில சமயம் எதிர்க்கிறீங்க அப்படின்ற போது என்ன காரணம் அப்படின்னா அந்த தவறான அரசியல் இதுல இவங்களும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம், ஒரு பயம் தான். அந்த பயத்துல வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கோங்க, இப்பவே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் உள்ள இருக்காங்க. தவறான அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எப்பவுமே வந்து அமைதியா நல்லதை நினைக்கிறவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வளர முடியாது. கரெக்ட் தான் மேம். அரசியல் செய்ய இப்ப என்னை கேட்டீங்கன்னா எனக்கு அரசியல் தெரியும், அரசியல் செய்ய தெரியாதுங்க. நமக்கு அந்த வராது. ஏன்னா எல்லாம் வாண்டடா செய்யறாங்க, மக்களை கஷ்டப்படுத்த வாண்டடா செய்யறாங்க. வாண்டடா இல்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் 26 அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ மேக் த மேக்ஸிமம் அவுட் ஆஃப் வாட் எவர் இஸ் லெஃப்ட் அவுட். அதாவது நமக்கு சோறு கடை மேம், இப்போ ஒரு யானை வழித்தடம் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல இருக்கிற யானைகளை வந்து பராமரிக்கவும், அங்க இருக்கிற வனவிலங்குகள் விலங்குகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அங்க கிடைக்கும். நீர்நிலைகளா இருக்கட்டும், இல்ல விவசாய நிலமா இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனா அங்க இருக்கிற மக்களுடைய பாதிப்பு அப்படின்னு வரும்போது அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அவங்க கண்டிப்பா கருத்து கேட்கணும் இல்லையா? கருத்தும் கேட்டிருக்கணும். அதுல வரப்போற பிரச்சனைகளையும் தமிழக அரசு பார்த்திருக்கணும்ல. அது பார்க்காது. தமிழக அரசு வந்து யாருடைய குரலையுமே கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் அது அலோவ் பண்ணுமா, இல்ல 8 வழி சாலை அலோவ் பண்ணுமா, இல்ல வந்து கன்னியாகுமரி மலைகளை வெட்டுமா, இல்ல வந்து காவிரியை வந்து வரவிடாம பண்ணுமா? அதெல்லாம் இல்லம்மா. அதிமுக பீரியட்ல கொண்டு வந்தது பரந்தூர் விமான நிலையத்தும் அடிக்கல் நாட்டினது அதிமுக தான் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், இப்ப இவங்க நிறுத்தியா வச்சிருக்காங்க? நிறுத்தல, அதை கண்டினியூ தானே பண்றாங்க. அங்க எப்படி வந்து இல்ல மேம், 2வது விமான நிலையம் வந்தா போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, போக்குவரத்து வந்து சீர் செய்யப்படும். என்ன போக்குவரத்து அப்படி நடந்துறது போது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு போக்குவரத்து தேவையில்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சோறு இல்லாம நாம என்ன பண்ண முடியும்? சோறு இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு கிடைக்குது இல்லப்பா, அவங்களுக்கு சோறு கிடைக்குது இல்ல. அப்ப அவங்களுக்கான அந்த உற்பத்தி மட்டும் சரி பண்ணிக்கிட்டு நமக்கான சோறை வந்து குறைச்சிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அவங்க அந்த பிரீமியமா மாறிட்டு வராங்க. அந்த பிரீமியம் முடைக்கிறது நம்ம மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம எப்படி வந்து அந்த இந்த ஆட்சிய வரும் இதை பாக்குறோம். அதே மாதிரி அது இப்ப நான் அண்ணனாவே இருந்தாலும், நான் என்ன சொல்றது, என் நேசிப்புக்குரிய அண்ணனாவே இருந்தாலும் அவர் தவறு செய்தாலும் கேள்வி கேட்கிற இடத்துலதான் நான் இருக்கேன். அதே மாதிரிதான் எல்லாரும் இருக்கணும்னு விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னா என் இனத்தை சார்ந்தவன், என்னை ஆளுபவன் சரியானவனா இருக்கணும். இனி வந்து நமக்கு எந்த விதத்திலயும் நம்ம வீழ்றதுக்கான இடமே இல்ல. நம்மளால வீழ முடியாது. வீழ்ந்து எந்திரிக்கிறதுக்கு நமக்கு இப்ப தெம்பு இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டோம். இன்னைக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற இடத்துலதான் நம்ம நிக்கிறோம். அப்போ இழக்க கூடாதது எது அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்க சிந்தனை, நம்மளுடைய தீர்க்கமான அறிவான பார்வைகள், அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்வுகள். அந்த தீர்வுகள் வந்து பிராக்டிக்கலா இருக்கணும். இதுதான் வந்து should be our approach to life. அப்போ நான் வந்து இப்போ சில சமயம் நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவரை வீழ்த்துறது கிடையாது. அவர் வந்து இன்னும் மேல மேல வளரணுங்கிறதுக்காக தான். அவர் இன்னும் வந்து வீச்சோட இருக்கணுங்கிறதுக்காக. எந்த இடத்துலயும் என்ன சொல்றது, யூ ஷுட் நாட் ஃபால் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்ப அந்த தூண்களா நம்ம எல்லாரும் நம்மள வந்து வச்சுக்கணும். தட் இஸ் ஒன்லி வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். அப்ப இது எல்லாமே நிறுத்தணும்னா தமிழக அரசு இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த விடாம தடுக்கணும். அமைச்சர்களும் சரி, அவங்க எல்லாம் நிறுத்த மாட்டாங்கப்பா. அவங்க எல்லாம் நிறுத்த மாட்டாங்க. இனி ஆட்சி மாற்றம் மட்டுமே நமக்கான ஒரு தீர்வா இருக்கும். அப்ப அந்த ஆட்சி மாற்றத்துக்கான பாதை. அப்போ ஒரு தோல்வி பயத்தினால இதெல்லாம் ஆமா ஆமா, தோல்வி பயத்தினாலதான். வேகமா ப்ராஜெக்ட் பண்ணா காசு கொஞ்சம் வேகமா பண்ணிடலாம் இல்லையா? எதையாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அடுத்த ஆட்சி வரும்போது அதை நிறுத்த மாட்டேங்கிறாங்கல்ல. ஒருவேளை நாம் தமிழர் நிறுத்தாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆனா நாம் தமிழர் நிறுத்தணும்.
நிறுத்தலைன்னா நானே கேள்வி எல்லாத்துக்குமே ஆட்சி மாற்றம், அதிகாரம், ஆட்சி மாற்றம் இது எல்லாமே தான் வந்துட்டு கை கொடுக்கும். சோ மக்கள் நீங்க சொன்ன மாதிரி சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஓவரால் சம்மரியோட கன்க்ளூஷன் இல்லையா மேம்? கண்டிப்பா கண்டிப்பா வேற எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான். மேம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி.